ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே 600 ப்ளஸ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஹிந்தி லெட்டர்ஸை ப்ரொனன்சியேஷன் எப்படி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படின்றத பார்த்துருக்கோம். மெட்ரிகுலேஷனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தடுத்த லெசனுக்கு புக்கு கிடைக்க நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு இப்போ ஃபியூ சிம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். என்ன நடக்கிறது, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். கியா ஹோ ரஹா ஹை, எனக்கு பதில் சொல்லு. முஜே ஜவாப் தோ, அதவே உத்தர்னு சொல்லலாம். முஜே உத்தர் தோ அப்படின்னு சொல்லலாம். முஜே ஜவாப் தோ அப்படின்னு சொல்லலாம். உத்தர்னா வடக்கு திசையை நம்ம உத்தர்னு சொல்லுவோம். பதிலுக்கும் உத்தர்னு வரும். அப்போ முஜே உத்தர் தோ அப்படின்னு சொல்லலாம். முஜே ஜவாப் தோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பதில் சொல்லுன்றது. மறக்காதீர்கள், மத் பூலியே. மறக்காத அப்படின்னா மத் பூலோ அப்படின்னு. மறக்காதீர்கள்னு நம்ம ப்ளூரல் ஃபார்ம்லேயும் சொல்லணும், ஒரு ரெஸ்பெக்டாக சொல்கிறது மாதிரியும் சொல்லணும். அதுக்கு மத் பூலியே. கூர்ந்து கவனி, பார்சே தேக்கோ, என்னுடன் வா. மேரே சாத் சலோ, மேரே சாத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். வானா நம்ம ஆண் ஏற்கனவே நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அப்போ என்னுடன் வா அப்படின்னா மேரே சாத் சலோ அப்படின்னு சொல்லலாம். மேரே சாத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். உன்னை பற்றி சொல், அப்னே பார்மேன் பதாவோ. நான் சொல்வதை போல் செய். ஜைசா, நான் சொல்ல மாதிரி, நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய அப்படின்னு. ஜைசா மைன் ககத்தே ஹூ வைசே கரோ. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும். போலியே ஜி மை கியா கர் சக்தே ஹைங். இன்னும் சொல்லுங்க ஜி, சொல்லுங்கள் மரியாதையாக சொல்கிறதுங்க. போலியே ஜி, சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும். போலியே ஜி மை கியா கர் சக்தே ஹைங் அப்படின்னு. இந்த ஜீன்னு சொல்லாமல் போலியே மேடம் அப்படின்னு, மேம் அப்படின்னு சொல்லலாம். போலியே மேடம் அப்படின்னு சொல்லலாம். போலியே சாஹப் அப்படின்னு சொல்லலாம். போலியே ஜி அப்படின்னு சொல்லலாம். போலியே ஜி மை கியா கர் சக்தே ஹைங். நல்ல யோசனை. அச்சா விசார். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.